ஆனா அந்த அளவுக்கு சூப்பரா ஒரு ஒரு சீனை வந்து அதாவது ஆடியன்ஸ் கிட்ட எப்படி எத்தனை அதை கொண்டு சேர்க்கணுமோ சூப்பரா சேர்த்திருக்காங்க. அதாவது இந்த கதையை பொறுத்த வரைக்கும் லேக் எப்ப சிரிச்சிங்க தெரியாது. ஆனா இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா 2.5 மணி நேரம் நல்லா சிரிச்சுட்டு தான் போவீங்க. ஓகேங்களா? இன்னைக்கு எங்க அண்ணன் சந்தான படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒட்டுமொத்த மக்களும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் சிரிப்பு தான். சரிங்களா? நீங்க லாஸ்டா எப்போ சிரிச்சிங்க தெரியாது. ஆனா இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா 2.5 மணி நேரம் நல்லா சிரிச்சுட்டு தான் போவீங்க. ஓகேங்களா? சூப்பரா இருந்தது. அதாவது பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு இது என்ன இப்போ அங்க கொண்டு போய் என்ன சேர்க்கணுமோ ஆடியன்ஸ் கிட்ட அது ரீச் ஆயிடுச்சு. சரிங்களா? எல்லாருமே வந்து கிளாப் பண்ணிட்டாங்க. ஒரு சீன்ல எல்லாரும் ஏந்து கிளாப் விசில் அதுல பஞ்சமே கிடையாது. சூப்பரா இருந்தது. அதெல்லாம் வேற லெவல் இருந்தது. ரெண்டாவது அவர் ஆனந்த் அண்ணன் சூப்பரா வச்சு எடுத்திருக்காரு. எல்லா ஆர்டிஸ்டையும் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அது சூப்பரா எடுத்து கொடுத்துருக்காரு. தூக்கி விட்டுச்சுங்க, வேற லெவலுங்க. ரெண்டுமே ஆவரேஜ் தான். அதாவது இதை கம்பேர் பண்ணா அது ஓகே, அதை கம்பேர் பண்ணா இது ஓகேன்னு இல்லை. ரெண்டுமே கரெக்டா அந்த கண்டினியூட்டி சூப்பரா எடுத்து போயிட்டாங்க. இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் சூப்பரா அந்த கண்டினியூட்டி நல்லா எடுத்து போயிட்டாங்க. அது ஆஸ் யூஷுவலுங்க. அது அவங்க பத்தி கேட்கவே வேணாம். அவங்க என்ன சொல்றது, ஆர்டிஸ்ட் வந்து நின்னாலே பார்த்து சிரிச்சிருவாங்கல்ல. என்ன ரெண்டாவது மாறானெல்லாம் இவர் மாறானெல்லாம் பார்த்தாங்கன்னா ஒரே கிளாப்ஸ் தான். சரிங்களா? அவரோட வாய்ஸ், அந்த டைலாக், அதுவும் அந்த டிவி காமெடிலாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சான்ஸே இல்லை. அதாவது இதெல்லாம் வந்து டைரக்டர் இருக்கு அந்த மாதிரி யோசிக்கிறது. அவரா இல்ல அவங்க அந்த டீம் மெம்பரா யாருன்னு தெரியாது. ஆனா அந்த அளவுக்கு சூப்பரா ஒரு ஒரு சீனை வந்து அதாவது ஆடியன்ஸ் கிட்ட எப்படி எத்தனை அதை கொண்டு சேர்க்கணுமோ சூப்பரா சேர்த்திருக்காங்க. அதாவது இந்த கதையை பொறுத்த வரைக்கும் லேக்ன்றது ஒண்ணுமே கிடையாது. புரியுங்களா? இந்த கதை பொறுத்த வரைக்கும் லேக் எங்கேயுமே இல்லை. சரிங்களா? உங்களுக்கு வந்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் நல்லா ஒரு ஹாப்பியா ஜாலியா இருக்கும் படம். அதான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், நீங்க லாஸ்டா எப்ப சிரிச்சிங்க தெரியாதுங்க. இந்த படத்துக்கு வாங்க, நீங்களே பார்த்துட்டு நல்லா சிரிப்பீங்க. என்ன சொல்ல, அதான் நான் சொல்றேன் இல்லையா, திரும்ப சொல்றேன், நீங்க லாஸ்டா எப்ப சிரிச்சிங்க தெரியாது. வாங்க வந்து படத்தை பார்த்துட்டு நீங்களே படத்தை பத்தி அதுதான் படத்தை காமிச்சிருக்காங்க சின்னதா. அதை வச்சு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நெகட்டிவா பேசுறீங்க. நெகட்டிவா பேசுறவங்க இனிமே இருக்கணுங்க. நெகட்டிவா பேசுறது இருந்தா மட்டும் தாங்க நம்ம பாசிட்டிவா மாற முடியும். நான் சொல்லி புரியுதா? அவன் என்ன பேசுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்திக்கணும். புரியுதுங்களா? நெகட்டிவா பேச எப்பவுமே இருக்கணும். அது இருந்தா அதை எப்பவுமே வந்து என்ன சொல்ற ஆப்போசிட் ஆளு கொஞ்சம் டாப்பா இருந்தா மட்டும் தான் நம்ம எப்படின்னு நம்ம பாத்துக்கணும். ஓகே.